வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க. எல்லா விதமான விஷயங்களையுமே ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸி ஆயிடும். ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும். ஆரம்பத்துல கஷ்டம்னு நினைச்சு நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் அதை தான் பண்ணக்கூடாது. ரெகுலரா அதை பிராக்டிஸ் பண்ண அது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் என்ன பெனிஃபிட் சொல்றாங்க அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பத்மாசனா எப்படி போட போறோம் அப்படிங்கிறது தான். சில பேருக்கு பத்மாசனா போட வரல, அதாவது அர்த்த பத்மாசனம் அந்த மாதிரி தான் போட்டுக்கிறாங்க. ஆனா பத்மாசனா போறதுனால நிறைய பலன்கள் இருக்கு. அதாவது பத்மாசனம் போட்டோம்னா அது அப்படியே தாமரை மலர் அப்படியே விரிஞ்சா மாதிரி இருக்கும். அதை லோட்டஸ் போஸும் கூட சொல்லுவாங்க. இதுக்கு அதுதான் எப்படி பண்றது நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல ஒரு 2-3 பயிற்சிகள் இருக்கு. அப்படியே நம்ம பொறுமையா பார்த்துடலாம். ஒவ்வொரு காலம் செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டு பத்மாசனம் போட்டோம்னா நம்ம ஈஸியா வந்துடும். இப்போ நம்ம தியானம் செய்யும் போதும் சரி, இல்லை மூச்சு பயிற்சி செய்யும் போதும் சரி, இந்த பத்மாசனம் போட்டு உட்கார்ந்தாவே ரொம்பவே நல்லது. அது நம்ம கால்களுக்கு அதாவது இந்த லோயர் பாடியில இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட இந்த பெல்விக் ரீஜனா இருந்தாலும் சரி, இந்த கால்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாகவே இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அங்க பயிற்சி 1. கால்களை நம்ம நீட்டிடுறோம். ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடலாம். இப்போ இதுல நம்ம ஒரு காலை பண்றோம். ஒரு காலை நம்ம என்ன பண்றோம், இப்படி எடுத்து நல்லா இப்படி உள்ள வைக்கிறோம். உள்ள வச்சுட்டு ஒரு சில வினாடிகள் அப்படியே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இந்த இடது கால் நல்லா மடக்கிட்டு எவ்வளோ கொண்டு வர முடியுமோ கிட்ட அந்த மாதிரி கொண்டு வரும். நம்மளோட குதிக்கால் இந்த மாதிரி இடுப்பு பகுதி கிட்ட வர மாதிரி நல்லா இப்படி ஸ்குவீஸ் பண்ணி இப்படி வைக்கணும். கீழே படலனாலும் நமக்கு பரவாயில்ல, இதுலேயே இருக்கலாம் சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம். அது மாதிரி இல்லாம தொடர்ச்சியா நம்ம கால் மாத்தி செஞ்சுட்டே வர போறோம். ஒரு கால் எடுத்து இப்படி வச்சிருக்கோம். எடுத்துட்டு இந்த கால் எடுத்து வைக்க போறோம். கொஞ்சம் ஃபாஸ்டா அந்த மாதிரி பண்ணும் போது பாத்தீங்கன்னா நல்லாவே கால்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைச்சிரும். அப்புறம் நம்ம பத்மாசனா போடுறதுக்கு நமக்கு ஈஸியாவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 முறை செஞ்சுட்டே இருக்கணும். கால் எடுத்து நல்லா இந்த கிட்ட வர மாதிரி இப்படி வச்சுக்கணும். 2 கையுமே யூஸ் பண்ணி தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வரணும். தளர்த்திக்கலாம். இப்போ இதுல பயிற்சி 2 பார்க்க போறோம். இப்போ இது கால் நீட்டிட்டு பண்ணணும். இப்போ காலை மடக்கிட்டு பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு காலை மடக்கிட்டு இன்னொரு காலை மட்டும் இப்படி மேலே எடுத்து வைக்க போறோம். அதே தான் இந்த கால் எடுத்து இப்படி நல்லா இப்படி கிட்ட வைக்க போறோம். இந்த இடது காலை நீட்டிட்டு போல மடிச்சு வைக்கிறோம். இதே மாதிரி மாற்றுதலையுமே பண்ணணும். இப்போ ஒரு சில நடைகள் இதுல இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த கால் சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இதையே நம்ம தொடர்ச்சியா செய்ய போறோம். காலை மாத்தி தொடர்ச்சியா செஞ்சுட்டு
இன்னொரு முறை. தளர்த்திக்கலாம். இப்போ பத்மாசனம் வந்து எப்படி போடுறதுன்னு வந்து அப்படியே பார்க்கலாம். நேரா உட்காந்துட்டு காமிக்கிறேன். இதுல வந்து அப்படியே ஒரு காலை எடுத்து நல்லா இப்படி ஸ்குவீஸ் பண்ணி ஒரு கை மேலே வச்சுக்கோங்க, ஒரு கை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா இப்படி ஸ்குவீஸ் பண்ணி இது கொண்டு வரணும். குதிக்கால் இந்த இடுப்பு கிட்ட இப்படி வர மாதிரி வரணும். இன்னொரு கால் இப்படி மடிச்சுட்டு அதையுமே வந்து பொறுமையா வந்து இப்படி எடுத்து தூக்கி இப்படி வைக்கணும். இது வந்து பத்மாசனம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இப்போ இந்த பகுதியில் வந்து நம்ம ஒரு 2 பயிற்சி தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் வந்து நிறைய பயிற்சிகள்லாம் இருக்கு. இந்த பயிற்சிகளை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் கத்துக்க நினைக்கிற பிகினர்ஸ்க்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்? டென்சஸ், காலங்கள் இல்லையா? இந்த காலங்கள்ங்கிற விஷயம் நமக்கு எல்லா இடத்துலயும் ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாருக்கும் பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ காலங்கள்ல எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு ரூல் எல்லாம் தெரியும் மேம், ஐ கேன் ரிப்பீட் ஆல் த ரூல்ஸ். நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லுவேன், எத்தனை தடவை கேட்டாலும் எந்த டென்ஷனையும் சொல்லுவேன் அப்படின்னா தட் இஸ் டூ குட். பட் ஆனா ரூல் மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது? ஸோ ஒரு இங்கிலீஷ்ல பேசணுங்கிறத ட்ரை பண்ண முடியாது. யூ நீட் அ ப்ராக்டிஸ் ஆஃப் த ரூல் இல்லையா? ஸோ ஒரு ரூல் இருக்கு, இப்படி இந்த டைரக்ஷன்ல போகணும், இந்த டைரக்ஷன்ல இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்க ப்ராக்டிஸ் எடுத்தாதான் அந்த ரூல் கேன் ஒர்க்ஸ் இல்லையா? ஸோ அதே போலதான். ஸோ ரூலை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஹவு மச் தட் வி ஆர் ப்ராக்டிசிங் அப்படிங்கிறதா. அது பாசிட்டிவ் ப்ராக்டிசிங், நெகட்டிவ் ப்ராக்டிசிங் ஆர் இன்ட்ராகேட்டிவ் ப்ராக்டிசிங், இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது ஒவ்வொரு விஷயங்களையும் எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான். ஸோ கொண்டு வரக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி எல்லாம் எடுத்துட்டு போறோம். அதாவது பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ். நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில வந்து பாசிட்டிவ்லும் சொல்லலாம், நெகட்டிவ்லும் சொல்லலாம் இல்லையா? ஆனா அந்த கேட்கிற கேள்வி கரெக்டா இருக்கணும் இல்லையா? ஸோ அப்ப கேள்வியை நம்ம எப்படி கேட்கிறோம் தான். அதுலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த அஃபர்மேஷன், இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேஷன் எடுத்துட்டு போறோம். புதுசா ஏதாவது பயன்படுத்த போறோம்னா கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ரூலை தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஜம்பிள் பண்ண போறோம். இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணோம், கொஸ்டின் ஏத்த மாதிரி ஜம்பிள் பண்ண போறோம் இருக்கிற ரூலையே. சரிங்களா? சோ இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. மற்றபடி நம்ம எடுக்கக்கூடிய சப்ஜெக்டா இருக்கட்டும், வேர்ப் ஃபார்ம்ஸா இருக்கட்டும், அதே பேட்டர்ன் தான். நீங்க எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சோ இன்னைக்கான ரூல் என்ன, அந்த ரூல்ல என்ன வேர்ப் யூஸ் பண்ண போறோம், என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறோம், எப்படி அந்த ரூலை அமைக்கலாம், அந்த ரூலை எப்படி சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்க்ளூசிவா பார்க்க போறோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ் போது விச் இஸ் இண்டிகேட் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் ரெடி. V1, V2, V3. present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ V1 அப்படிங்கும் போது கம்ப்ளீட். ஸோ கம்ப்ளீட் அப்படிங்கிறது ஒரு முழுமையானது, ஒரு டெக்ஸ்டரை சொல்லக்கூடியது. அதுவே V2 and V3ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். இதை எப்படி சொல்லலாம்னா நிறைவு. ஸோ ஒரு கம்ப்ளீட் அப்படின்னு வரும்போது முழுமையான, மொத்த ஃபினிஷிங் சொல்றது. கம்ப்ளீட்டட் போது அவங்க முடிச்சுட்டாங்க, அதுதான் சொல்லக்கூடியது நிறைவுன்னு. ஸோ verb ரெடி, then subject I, we, you, he, she,
they, it. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் வருவாங்க. அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கும் போது ரூல், என்ன ரூல் எடுக்கிறோம், விச் இஸ் இண்டிகேட் த அஃபர்மேட்டிவ் ரூல். இன்ட்ராகேட்டிவ்ல அஃபர்மேஷன் சேர்த்து எடுக்கிறோம். ஸோ பார்ப்போமா, வில் ஆர் ஷல் பிளஸ் ஆஸ் வெல் என்னது சப்ஜெக்ட் இல்லையா, followed by perfectனால have plus. so futureங்கும் போது முன்னாடி கொடுத்துட்டோம், questionனால will or shall. so followed by have, இது followed by என்ன பண்ண போறோம், v3. v3 indicate past participle, question mark. ஓகேயா, so இதுதான் நமக்கு ரூல்னு சொல்றாங்க. so எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா will. ஸோ இந்த சப்ஜெக்ட்னும் போது நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணா எடுக்கலாம். ஸோ அப்போ வில் ஷி ஹாவ், v3 வரும்போது கம்ப்ளீட்டட். ஸோ வில் ஷி ஹாவ் கம்ப்ளீட்டட் அப்படிங்கும் போது ஓகே, இப்போ நம்ம ரூல்ல இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. வில் ஷி ஹாவ் கம்ப்ளீட்டட், எதை கம்ப்ளீட் பண்றாங்களான்னு பார்ப்போம். வில் ஷி ஹாவ் கம்ப்ளீட்டட் த ப்ராஜெக்ட் by tomorrow. ஸோ அப்போ அவளோட ப்ராஜெக்ட் என்ன பண்றாங்க, நாளைக்குள்ள முடிச்சிருவாங்களான்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா நாளைக்குள், ஓகே நாளைக்குள். ஸோ she have completed the project. ஓகே, அவள் ப்ராஜெக்ட் வந்து திட்டத்தை கம்ப்ளீட்டட் போது இதை வந்து நிறைவு செய்து விடுவாளான்னு எழுதலாம், இல்ல முடித்து விடுவாளா அப்படிங்கறதும் எழுதலாம். சோ நாளைக்குள் அவள் திட்டத்தை ஸோ நிறைவு செய்து விடுவாளா அப்படிங்கிறதையும் எழுதலாம். ஏன்னா கம்ப்ளீட்டடுங்கிறதுக்கு நமக்கு நிறைவு அப்படின்னு கொடுத்ததால நிறைவுன்னு எழுதுறோம். முடித்து விடுவாளான்னு எழுதலாம், ஏன்னா முடிந்ததுக்கு வந்து ஃபினிஷ்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ அதனாலதான் நான் என்ன பண்ணல, முடித்து விடுவாளான்றதை நான் இங்க எழுதல. ஏன்னா ஃபினிஷ்டுக்கும் கம்ப்ளீட்டடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் காணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணல, முடித்து விடுவாளான்னு எழுதல. கம்ப்ளீட்டட்னா நிறைவு செய்து விடுவாளா அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். இங்க ஷீ அப்படிங்கறதுனாலதான் விடுவாளான்னு கொடுத்துருக்கேன். இதே நீங்க தே கொடுத்தீங்கன்னா விடுவார்களா அந்த மாதிரி வரணும், சரிங்களா? சோ நம்ம பண்ணக்கூடியதுதான் இருக்கு, பண்ணுவார்களா, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், which is being respect to the opponent one. அந்த opponent oneல யார் இருக்காங்க, எப்படி பேசணுங்கிறது நீங்க அந்த இடத்துக்கு ஏத்தார் மாதிரி நீங்க பேசிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கான வேர்ப், இன்னைக்கான ரூல் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஹெல்மெட் போடுறது அப்படின்றது எவ்வளோ நெசசரின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் உங்கள் உயிருக்கு பயந்துக்கிட்டா போடுறீங்க, ஆப்போசிட்டில் ஏதாவது போலீஸ் நிற்பாங்க அதுக்காக போடுவோம் அப்படின்னு சொல்லி போடுறோம் இல்லையா? இதுக்காகவே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஹெல்மெட் எந்த வேகத்தில் போய் விழுந்தா நம்மளுடைய ஸ்கல்லை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் வெறும் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு தானே அப்படி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. சரி, இந்த மளிகை கடைக்கு தானே போகிறோம், சரி இந்த கடைக்கு தானே போகிறோம், பக்கத்துக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி பைக்கை நீங்கள் முறுக்குறீங்கல்ல. யூஸ்வலாக நீங்கள் போனாலே ஒரு 30+ தான் போவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சாந்து புந்துக்குள்ளே போகும்போது 20-25 போகும். ஆனால் 40 ஸ்பீடில் போய் விழுந்தாலே ஸ்கல்லுக்கு பயங்கரமான டேமேஜ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய மண்டையோட சரியான டேமேஜ் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் எந்த இடத்துல தலை அடிப்படுதோ அந்த இடத்துக்கு ஏற்றவாறு அதோடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்கேஸ் அப்படி ஒரு வேலை நமக்கு நடக்குதுன்னா
அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டேஞ்சரில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் எங்கே போனாலும் சரி ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க. யூகேல ஒரு ட்ரக் டீலர் என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய கஸ்டமருக்கு ஒரு போதைப் பொருளை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. பார்த்தீங்களா, இது எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. இந்த ஃபோட்டோ எப்படியோ க்ரைம் பிரான்ச்சு கிடச்சிருக்கு. எப்படியாச்சும் இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே, பிடிக்கணுமே அப்படின்றதுக்காக பயங்கரமாக யோசித்து அந்த ஃபோட்டோவில் அவனோட கை ரொம்ப கிளியராக தெரியுது. அதனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவனுடைய ஆள்காட்டி விரல்ல கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த கைரேகையை மட்டும் தூக்கியிருக்காங்க. அது இருக்கிற கிரிமினல்ஸோட எதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து மேட்ச் ஆன உடனே தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ அனுப்பும் போது உஷாராக தான் அனுப்பணும். நான் அந்த வேலைக்காக சொல்ல. இப்போ தங்கம் ஏறிட்டு இருக்கிற நிலைமையை பார்த்தா என்னடா அது கோல்டா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இதுவும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இந்த வேலையை 1970லேயே ஹன் பிரதர்ஸ் அப்படின்ற 2 பேர் பண்ண வேலைனால மொத்த உலகமே சம்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில்வர் அப்படின்றது யாருமே பெருசாக கண்டுக்கல. சில்வர் மார்க்கெட்டில் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணணுன்னா சில்வருக்கு ஷார்ட்டேஜ் வரணும், தூக்கடா எல்லா சில்வரையும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சில்வரையுமே வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால் இந்த உலகத்துடைய பாதி சில்வரை நம்ம வாங்கி இதுக்கான ஷார்ட்டேஜை ஏற்படுத்துவோம். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சில்வருடைய விலையும் ஏறும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அப்போது அத்தனை சில்வரையும் அவங்க வாங்கி வச்சாங்க. டிமாண்டும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த டிமாண்டை குறைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக யோசிச்சு செமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சில்வர் இவ்வளோ லிமிட்டுக்குள்ளே தான் எல்லோரும் வாங்கணும், இவ்வளோ லிமிட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கணும் அப்படின்னு தபால்னு தூக்கி போட்டாங்க. அப்படியே வச்சிருந்த சில்வருடைய ரேட்டெல்லாம் சடன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அந்த 2 பேருக்கும் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ். T1R1, T1R2, T1R3 என்னடா இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா. இதுதான் நம்மளுடைய டேஸ்ட் ரெசப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக இருந்தால் தான், ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம என்ன டேஸ்ட்டை சுவைக்கிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியும். நம்ம பிரெயினுக்கு ப்ராப்பரான ஒரு சிக்னல் போகும். ஆனால் இந்த ரெசப்டர்ஸ் ஒரு சில பேருக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிப்பெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இனிப்பாக தெரியும். இப்போ நம்ம ஒரு சுகர் க்யூப் சாப்பிட்டோம்னா அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்குமோ, அதுவே அவங்க சாப்பிடும்போது 3 சுகர் க்யூப் சாப்பிட்டா எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்குமோ அப்படி இருக்கும். அதனால் அவங்க சுகர் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஆனால் அதனால் சுகர் இம்பேக்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். பொதுவாக நம்ம பாடியில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரிசப்டர்ஸோடைய வேலைகள் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்பம் மட்டும் இல்லை, துன்பமும் இருக்குது. கசப்பெல்லாம் அவங்களுக்கு அல்ட்ரா கசப்பாக தெரியும். அதனால் அவங்களால கசப்பாக இருக்கிற எந்த விஷயங்களையுமே சாப்பிட முடியாது, டோட்டலாக தவிர்த்துருவாங்க. ஈவன் காய்கறிலையுமே கசப்பு இருக்குது, எல்லா காய்கறிலையுமே கசப்பு இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியறதில்ல. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக துல்லியமாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க பிறந்த உடனே அவங்கள நம்ம அத்லெட்டாக ஆக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அவங்களுக்கு ஒரு மிஷினை ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்போவே ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. என்ன குழந்தைய கீழே படுக்க வச்சுட்டா அது சர்க்குலர் மோஷனில் சுத்தும். மேலே நிறைய பேம்பூ ஸ்டிக்ஸை வச்சுருப்பாங்க. அந்த குச்சிகளில் ஓடுற மாதிரியே குழந்தை உந்தி உந்தி ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால் அவங்களுடைய லெக் மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பாருங்கள், யாருமே அதை வாங்கலை. அதனால் அப்படியே இழுத்து மூடிட்டாங்க. ஆனால் நிஜமாவே குழந்தைகள் எல்லாத்துக்கும் அதை லெக் மசில் ரொம்ப சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் ப்ரொவைட் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த மிஷினை யாருமே வாங்கலை, இழுத்து மூடிட்டாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. நிறைய பல விஷயங்களோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.